தற்போதைய சூழலில் மார்ச் 2026 நிலவரப்படி அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான உறவு மிகவும் சிக்கலான ஒரு கட்டத்தில் உள்ளது. நேரடிப் போர் மூலம் அபாயம் அவ்வப்போது தோன்றினாலும் இரு நாடுகளும் தற்போது பின்வரும் முக்கிய புள்ளிகளில் கவனம் செலுத்தி வருகின்றன. 1. மத்திய கிழக்கு மோதல்கள், மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட். தற்போது காசா மற்றும் லெபனான் பகுதிகளில் நிலவும் பதற்றம் அமெரிக்காரான் உறவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் ஆதரவு. ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது. அமெரிக்காவின் பதிலடி. செங்கடல், ரெட் சீ பகுதியில் கப்பல்கள் மீது ஹூதிகள் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா அந்த பிராந்தியத்தில் தனது கடற்படை பாதுகாப்பை அதிகரித்துள்ளது. இது அவ்வப்போது சிறிய அளவிலான மோதல்களுக்கு வழிவகுக்கிறது. 2. அணுசக்தி ஒப்பந்தம், நியூக்ளியர் டீல் ஸ்டேட்டஸ். 2015-இல் கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தை JCPOA மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் இழுபறியிலேயே உள்ளன. ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை யுரேனியம் என்ரிச்மெண்ட் அதிகரித்துள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை IAEA கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை சாங்ஷன்ஸ் நீக்கினால் மட்டுமே தாங்கள் கட்டுப்படுவோம் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. 3. பொருளாதார தடைகள் மற்றும் ஈரானின் நிலைப்பாடு. அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகளால் ஈரானின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் தனது உறவை வலுப்படுத்தி வருகிறது. குறிப்பாக உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஈரான் ட்ரோன்ஸ் வழங்குவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுவது இரு நாடுகளுக்கும் இடையிலான பகையை மேலும் அதிகரித்துள்ளது. 4. நேரடிப் போர் ஏற்படுமா? தற்போதைய நிலையில் இரு நாடுகளுமே ஒரு நேரடிப் போரை ஃபுல் ஸ்கேல் வார் விரும்பவில்லை. அமெரிக்கா தேர்தல் மற்றும் உள்நாட்டு பொருளாதார காரணங்களால் மற்றொரு பெரிய போரில் ஈடுபட தயங்குகிறது. ஈரான் நேரடிப் போர் ஏற்பட்டால் அது தனது ஆட்சி அதிகாரத்திற்கே ஆபத்தாக முடியும் என்பதை உணர்ந்துள்ளது. தற்போதைய முக்கிய சவால்கள். தவறான கணக்கீடு மிஸ்கால்குலேஷன். சோகஸ்மேலி சிறிய அளவில் நடக்கும் மோதல்கள் எதிர்பாராத விதமாக பெரிய போராக மாற வாய்ப்புள்ளது. இஸ்ரேல் காரணி. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா கட்டாயமாக அந்த போருக்குள் நுழைய வேண்டிய சூழல் ஏற்படும். சுருக்கமாகச் சொன்னால் நிலைமை அமைதியாகவும் இல்லை, போராகவும் இல்லை, நோ வோ நோ பீஸ் என்கிற ஒரு பதற்றமான நிலையிலேயே நீடிக்கிறது.